Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MountBlue Technologies அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இவங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த ஜோஹோ வந்து அந்த கண்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதுக்கப்புறம் யாரையுமே வந்து மூவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்த ஜாபுக்கு மூவ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேணாம். பிகாஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்து சம் பீப்புள்ஸ்க்கு வந்து கால் லெட்டர் வந்திருந்தது, நேரடியாக போய் அப்ளை பண்ணுற மாதிரி, நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி. அந்த நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்லி சம்திங் சென்னை பேஸ்ட் பீப்புள்ஸை மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த டவுட்டை வந்து நீங்கள் இதோட கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஜாப்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த MountBlue Technologies வந்து என்னென்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு 2 ஷவுட் அவுட் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ஷவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல், ஸோ நம்மளோட 1-to-1 செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னோட 1-to-1 செஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த 1-to-1 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் எங்களோட கெரியர் கைடன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட 1-to-1 செஷனை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ இது நீங்கள் மற்றவங்க மாதிரி 1-to-1 செஷன்லாம் வைக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பிகாஸ் வந்து என்கிட்ட இருக்க நாலேஜ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன், உங்ககிட்ட இருக்க நாலேஜ் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு 1-to-1 செஷன் வந்து நான் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ்அவே வீடியோ போயிட்டுருக்கு. அந்த கிவ்அவேல இன்னுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இன்னும் அரௌண்ட் ஒரு 12 people சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கிவ்அவேவோட வின்னர்ஸ் வந்து நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி MountBlue Technologies பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்பஸ் டிரைவ் ஃபார் 2023 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MountBlue அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து லொக்கேஷன் நமக்கு எங்கே கொடுக்குறாங்கன்னா பெங்களூரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா BE BTech மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அந்த டிகிரி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் MC அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் வந்து எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் வந்து நமக்கு ஃபுல் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4.8 LPA 4 LPA கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு அரௌண்ட் ஒரு 4 LPA அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு ஒரு 30,000 to 35,000 சம்திங் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் கால்குலேட்டர்லேயே அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 4 LPA டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 33,000 நமக்கு சம்திங் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா MountBlue is a premier services provider is looking for a smart and motivated programmers to join that team அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி பற்றி பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து MountBlue வந்து ஒரு ப்ரீமியர் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் லாங்குவேஜஸ். அந்த கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நமக்கு ப்ரிஃபர்டாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான், PHP, ரூபி, C ஆர் C++ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 5-6 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் கோ த்ரூ எக்ஸ்டென்சிவ் 12 to 13 weeks ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் த ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம் வில் ஆஃபர்டு ரோல் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 to 13 weeks வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் அட்லீஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, PHP ஆர் பைத்தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா குட் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், உங்களுக்கு வந்து நல்ல திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டட் வித் எபிலிட்டி டு ஒர்க் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஈகர்னஸ் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான கம்பெனிஸில் கொடுக்குறது தான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் அ டீம் டு டெவலப், கம்பைல், டெஸ்ட், டீபக் அண்ட் டிப்ளாய்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டிங் சைடும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன், ஜாவா
HTML அண்ட் CSS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெவலப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். அது எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, HTML அண்ட் CSS வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ஷோ க்ளோஸ் டு 100% டைம்லி டிஃபெக்டிவ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டிப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் டாக்குமெண்டேஷன் ஃபார் தி சாஃப்ட்வேர் அண்ட் APIs அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் சாஃப்ட்வேர் டியூரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொவைட் ஹாட் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் என்ட்ரி லெவல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபோட லொகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்வியூ எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை வித் கூகுள்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி போட்டுட்டு அவங்க வந்து பேசிக்காக சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் கூட நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் மட்டும் நான் கரெக்டான என்னோட நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ரெஸ்யூமை நான் கொடுக்கவே இல்லை. ஸோ ரெஸ்யூம் என்னோட நேம் அதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மெயில் ஐடியிலேருந்து அப்ளை பண்ணணும் அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டியர் கௌதம், தேங்க்யூ ஃபார் அப்ளைங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் பொசிஷன் அட் MountBlue அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் செல்ஃப் பேஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் அண்ட் சப்மிட்டிங் கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கர் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேக்கர் ரேங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கோடிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கோடிங் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக HR அண்ட் அசஸ்மெண்ட் இருக்கும். கைஸ், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியர் பீப்புள்ஸ்க்கு இல்லை MCA, BCA எந்த ஒரு பீப்புள்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க என்ன 1 வீக்காக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம் பர்சனலாக ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால தான் வந்து 1 வீக்காக கவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி புதுசாக வந்து நம்ம சேனல் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவே வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த கிவ்அவே வீடியோ இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-to-1 செஷன், அந்த செஷனை வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த செஷனில் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹1 கூட சார்ஜஸ் கிடையாது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் எங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ சம் ஆஃப் தி யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 1-to-1 செஷன் வந்து உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1-to-1 செஷனில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.